டவுன் பாரிமுனையில் உள்ள குரலகம் வளாகத்தில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளில் தீபாவளி கதர் சிறப்பு விற்பனை மற்றும் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ராஜகண்ணப்பன், மா சுப்பிரமணியன் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், நம் கதர்துறை முத்தமிழர் கலைஞர் காலத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தனித்துறையாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போது 100 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெறுகிறது. நம் முதலமைச்சர் சிறப்பாக இந்த துறையை கொண்டு செல்கிறார் என தெரிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் முதன்முறையாக தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கோவி செழியன், எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவம்தான் திராவிட மாடலின் அடிநாதம். அந்த அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தன்னை உயர்கல்வியின் அமைச்சராக முதலமைச்சர் நியமித்துள்ளார். இந்தியாவிற்கே ரோல் மாடலாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சருக்கு தன்னுடைய நன்றிகள் என தெரிவித்தார். புகழ்பெற்ற துறையாக விளங்கிய உயர்கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த, இன்னும் பிரகாசமான முறையில் அனைத்து தரப்பு மக்கள் பயன்படக்கூடிய வகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனாகிய என்னை அந்த துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவம் தான் திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிநாதம், அடிப்படை கருத்து. அதன் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த என்னை, கல்வி கூடாது என்று ஒதுக்கப்பட்ட என்னை, அந்த கல்வித்துறையினுடைய உயர்கல்வியினுடைய மேம்பாட்டு பணிகளுக்கு என்னை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. எனவே இந்தியாவிலேயே ரோல் மாடல் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியையும், துணை முதலமைச்சர் எந்த அளவிற்கு தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலோடும் என்னுடைய பணி அமைத்துக் கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, விடுபட்ட மகளிருக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எப்போதும் வென்றானில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கனிமொழி எம்பி உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு எப்போதும் வென்றான் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி எம்பி, எப்போதும் வென்றான் பகுதியில் நீர்நிலைகளில் மண் எடுப்பதற்கு உள்ள தடை நிச்சயம் அகற்றப்படும் என்று தெரிவித்தார். மேலும் விரைவில் விடுபட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினார். காப்பீடு இழப்பீட்டிற்கான அரசாணையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் ஆவூர் கடைத்தெருவில் தமிழக காவிரி விவசாய நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஒரு விவசாயியை இறந்தவர் போன்று சாலையில் படுக்க வைத்து மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்துவது போல் நூதன முறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். குத்துக்கல் வலசை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு கூலி வேலை செய்யும் பெண்களை லோடு வாகனத்தில் அழைத்து வந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 20க்கும் மேற்பட்ட பெண்கள் லோடு வாகனத்தில் உரிய பாதுகாப்பின்றி அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தற்போது கூலி தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தியின் 155வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள காந்தியின் சிலைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தென்னரசு தலைமையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முன்னிலையில் காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம், காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து மற்றும் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதேபோன்று காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெண்
வாக்காளர்களை திசை திருப்புவதற்காகவே விசிக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுகிறது என்று புதுக்கோட்டையில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்று வரும் உறுப்பினர் சேர்க்கை முகாமை பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா, பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, 500 மதுபான கடைகளை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு 1000 தனியார் கிளப்புகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் மதுக்கடை மூலம் அதிக வருமானம் வந்துள்ளது என்று திமுக கூறியிருப்பது வெட்கக்கேடான விஷயம் என்று கடுமையாக சாட்டினார். அது திறக்கும், வியாபாரம் பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போன சமயத்தில் வெட்கமே இல்லாமல் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று தகவலும் தருவார்கள். ஆனால் அவர்களை வச்சுக்கிண்டு மது எதிர்ப்பார். இது ஸ்டேட் சப்ஜெக்ட், திறந்தவர்கள் மூடட்டங்கிறேன். அவங்க தானே மூட முடியும். இல்லை ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரா? கூட்ட முடியாதா? ஆகவே இது ஏமாற்றுகின்ற அரசியல் மோசடி மாநாடு, மக்களை ஏமாற்றுகின்ற மாநாடு, மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்றுகின்ற மாநாடு. இதில் திசை திருப்பறதுக்கு இதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கத்தில் கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர கூறி விவசாயி பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்கள் ஏப்பாக்கம் கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, பேருந்து வசதி செய்து வேண்டி கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து கிராம சபை கூட்டங்களில் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திடீரென விவசாயி ஸ்ரீராம் என்பவர் அவரது உடல் முழுவதும் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த அதிகாரிகள் அவர் மீது தண்ணியை ஊற்றி அவரை தடுத்து நிறுத்தி இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.